அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் சமன்பாடு என்ற தலைப்புல எளிய அடைப்புகளை கொண்ட சமன்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது, பின்ன வடிவத்தில் வரக்கூடிய சமன்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது சம்பந்தமாக படித்திருந்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயம்தான் ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்து. இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு பிள்ளைகள். காரணம், இது ஓஎல் வரைக்கும் ஓஎல் எக்ஸாம் பேப்பர்லையும் ஒரு ஃபுல் கேள்வி, 10 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி கட்டாயம் இடம்பெறும். இது ஒரு வசனத்தில் தான் இந்த கேள்வி வரும். அதை வைத்து நீங்கள் என்ன செய்யணும், சமன்பாட்டை உருவாக்கி செய்து கொள்ள வேண்டும். சில நேரம் உங்களோட செகண்ட் டேர்ம் பரீட்சையில் சமன்பாடை தந்து இவ்வாறு தந்தும் தீர்க்குக என்று கேட்பான். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒருங்கமை சமன்பாடு என்று சொன்னால் சமனுக்கு இடது புறம் ஒன்று இருக்கும், வலது புறம் ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். இடது புறம் அல்லது வலது புறம் தெரியாக்கணியத்தின் குரூப் கூட்டம் ஒன்று வரணும், மற்றைய புறம் பெருமானம் வரணும். அப்படி வந்தால் தான் அது சமன்பாடு. அப்போ இதுவும் பாருங்க, சமனுக்கு இடது புறம் தெரியாக்கணியம், வலது புறம் பெருமானம். அப்போ சமன்பாட்டு வடிவத்தில் இருந்ததுக்கு பேர் வைக்க வேண்டும், இலக்கத்தினூடாக பேர் வைக்கலாம். ஸோ இது முதலாம் சமன்பாடு. இதே போன்று இவரும் சமன்பாட்டு வடிவத்தில் இருக்கிறதால ஓர்டர் அடிப்படையில் பெயர் வைத்துக் கொள்ளுங்க. இரண்டாம் சமன்பாடு. அப்போ 1, 2. இந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் ரெண்டு தெரியாக்கணியம் இருக்கு. ஏ ஒன்று இருக்கு, பி ஒன்று இருக்கு. அப்போ ரெண்டையும் ஒருமித்து காண முடியாது, ஒருமிக்க அந்த ரெண்டு பெருமானத்தையும் காண முடியாது. ஒன்றை இல்லாமல் செய்து தான் இன்னொன்று என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஒன்று ஏயை இல்லாமல் செய்து பியை கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி பியை இல்லாமல் செய்து ஏயை கண்டுபிடிக்கணும். எதை எப்படி இல்லாமல் செய்கிறங்கிற அந்த விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஏயை இல்லாமல் செய்ய விரும்பினா, ஏ என்ற தெரியாக்கணியத்தை இல்லாமல் செய்ய விரும்பும் போது அந்த ஏக்கு முன்னுக்கு வார பருமனை பார்க்கணும். அப்போ ஏக்கு முன்னுக்கு எந்த பருமனும் இல்லாட்டி அங்கே 1 என்ற பருமன் இருக்கு. அப்போ பருமன் சமனாக இருக்கணும், கட்டாயம் பருமன் சமன். பருமன் மட்டும் சமனாக இருந்தால் போதாது, குறியீட்டையும் பார்க்க வேண்டும். குறியீடுங்கிறது ஏக்கு முன்னுக்கு பாருங்க, எந்த அடையாளமும் எதுவித அடையாளமும் இல்லைன்னு சொன்னாங்க, சக என்ற அடையாளம் பிளஸ் குறியீடு இருக்கும். அப்ப பருமனும் சமன், குறியீடும் சமன். இதுக்கு நான் நோட்ஸ் ஒன்று தருவேன், இதுக்கு பிறகு கட்டாயம் விளங்கி கொள்ள வேண்டும். ஏயை இல்லாமல் செய்யணும் என்றால் கட்டாயம் முதலாவது பருமன் சமனாக இருக்கணும். ஸோ பருமன் சமன், குறியீடும் சமன். பருமன் சமனாகவும் குறியீடு சமனாகவும் இருந்தால் சமன்பாட்டை கழிக்கணும். அது நோட்ஸா தருவன், புரிந்து கொள்ளுங்கோ. அதை இப்போ விளங்கி கொள்ளுங்கோ. பருமன் சமனாகவும் குறியீடு சமன், பிளஸ் என்றா பிளஸ், மைனஸ் என்றா மைனஸ், இப்படி சமனாக இருந்தால் ரெண்டு சமன்பாட்டையும் கழிக்கணும். கழிக்க கூட கூடிய பெருமானம் உள்ள சமன்பாட்டிலிருந்து குறைந்த பெருமானம் உள்ள சமன்பாட்டை கழிப்பது இலகுவாக இருக்கும். இது முதலாவது விடயம். இப்போ ஒரு பிள்ளை, ஒரு மாணவன் பிஏ இல்லாமல் செய்ய விரும்பினா, பிஏ இல்லாமல் செய்ய விரும்பினா பியினுடைய பருமனை பாருங்க, முன்னுக்கு எந்த பெருமானமும் இல்லாட்டி அங்கே 1 என்ற பருமன் இருக்கும். அப்போ பியினுடைய பருமன் சமன், குறியீடு எப்படி இருக்கு, பிளஸ் மைனஸ் வித்தியாசம். பருமன் சமனாகவும் குறியீடு வித்தியாசமாகவும் இருந்தால் இவ்விரு சமன்பாடையும் கூட்ட வேண்டும். இந்த ரெண்டு நோட்ஸையும் தெளிவாக புரிய வேண்டும். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பிஏ இல்லாமல் செய்கிறதுக்கு விரும்புகிறேன். அப்போ பிஏ இல்லாமல் செய்தால் முதல் ஏயை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ பியினுடைய பருமனும் சமன், குறியீடும் வித்தியாசம், பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ், அப்படி வித்தியாசமாக இருந்தால் ரெண்டு சமன்பாட்டையும் என்ன செய்ய வேண்டும், கூட்ட வேண்டும். முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் இப்படி போட்டுக்கொள்ளணும், கூட்டணும். அப்போ கூட்டுவோம். ஏ சாக பி கூட்டல் அடையாளம், ஏ சய பி சமன், சமனுக்கு அங்கால வார பெருமானத்தையும் கூட்டணும். 5 1 6. அப்போ யாரை இல்லாமல் செய்கிறதுக்கு பிளான் பண்ணின, பி பிளஸ் பியும் மறை பியும் வெட்டுப்படும். ஏயும் ஏயும் 2 ஏ. அப்போ 2 ஏ சமன் 6 ஒரு ஏயின் பெருமானம் 3. ஏயின் பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ சமன் 3 ஐ
ரெண்டு சமன்பாட்டில் நீங்கள் எந்த சமன்பாட்டில் பிரதியிட்டாலும் பியின் பெருமானம் சமனாகத்தான் வரும். ஸோ நான் எல்லாம் ப்ளஸ் வரக்கூடிய சமன்பாடு முதலாம் சமன்பாட்டில் பிரதிட்டு கொள்கிறேன், அதை நோட் பண்ணணும். ஏ சக பி சமன் 5, ஏக்கு பெருமானம் 3 சாக பி தெரியாது கண்டுபிடிக்கணும். 3 கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும். அப்போ 5லிருந்து 3 போனால் பியின் பெருமானம் 2 என்று வரும். அப்போ ஏ பெருமானம் 3, பியின் பெருமானம் 2, அதை இரட்டை அடைப்புக்குள்ள அதை சமரியாக நோட் பண்ணி கொள்ளுங்க. இது விட சரியா பிள்ளையாங்கிறத நீங்கள் செக் பண்ணி கொள்ள முடியும். கண்ட பெருமானத்தை ஒரு சமன்பாட்டில் பிரதியிடும் போது அந்த பெருமானம் வர வேண்டும். அப்போ ஏக்கு 3, பிக்கு 2, அப்போ 3 2 5. அப்போ இங்கே போட்டு பாருங்க, ஏக்கு 3 பிக்கு 2 கழிப்படையுது, 3லிருந்து 2 போனால் 1. அப்படி நீங்கள் கண்ட விட சரியா பிள்ளையாங்கிறத இவ்வாறு நீங்கள் செக் பண்ணி கொள்ள வேண்டும். அப்போ இந்த உதாரணத்தை நீங்கள் நோட் பண்ணி நான் 2 நோட்ஸ் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் தெளிவாக கேட்டு கீழுக்கு என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். முதலாவது நோட், முதலாவது ஸ்டார் மார்க் பண்ணி எழுதி கொள்ளுங்க. பருமன் சமனாகவும் குறியீடு சமனாகவும் இருப்பின், பருமன் சமனாகவும் குறியீடு சமனாகவும் இருப்பின் இவ்விரு சமன்பாடுகளையும் கழிக்க வேண்டும், இவ்விரு சமன்பாடுகளையும் கழிக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட், பருமன் சமனாகவும் குறியீடு வித்தியாசமாகவும், பருமன் சமனாகவும் குறியீடு வித்தியாசமாகவும் இருப்பின் இவ்விரு சமன்பாடுகளையும் கூட்ட வேண்டும், இவ்விரு சமன்பாடுகளையும் கூட்ட வேண்டும். இந்த ரெண்டும் ஓயல் வரும் வரைக்கும் இந்த 2 நோட்ஸும் மாறாது. இந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த உதாரணத்தை பற்றி பார்ப்போம். இப்போ அடுத்த உதாரணம், x + y சமன் 8, 2x + y சமன் 2. அப்போ சமன்பாட்டு வடிவத்தில் இருப்பதனால் இது முதலாம் சமன்பாடு, இரண்டாம் சமன்பாடு என்று பெயர் வைத்து போட்டு ஃபஸ்ட்டுக்கு பாருங்கடா, ஒரு மாணவன் எக்ஸை இல்லாமல் செய்ய விரும்பலாமா என்கிறத பார்க்க வேண்டும். அப்போ எக்ஸை இல்லாமல் செய்ய விரும்பணுமெண்டா முதலாவது ரூல் எக்ஸின் பருமன் சமனாக இருக்க வேண்டும். அப்போ எக்ஸுக்கு முன்னுக்கு பாரு, ஃபர்ஸ்ட்டில் பருமன் இல்லைன்னு சொன்னாங்க 1 இருக்கும், ரெண்டாம் சமன்பாட்டில் 2 இருக்குது. ஸோ பருமன் சமன் இல்லை, அதை அப்படியே வைத்து கொண்டு y என்ற தெரியா கணியத்தை பார்ப்போம். அப்போ வையை இல்லாமல் செய்ய விரும்பினால் வைக்கு முன்னுக்கு பாருங்க, எந்த பெருமானமும் இல்லாட்டி அங்கே பருமன் 1 இருக்கு. அப்போ வையினுடைய பருமன் சமன். கட்டாயம் உங்களுக்கு யாதாயினும் ஒரு தெரியா கணியத்தின் பருமன் சமனாகத்தான் எக்ஸாமுக்கு கேள்வி வரும், சமன் இல்லாமல் வராது. அது 10ஆம் ஆண்டுக்கு போனால் படிப்பீர்கள். அப்போ வையினுடைய பருமன் சமன், குறியீடை பாருங்க, முன்னுக்கு தான் பார்க்குற குறியீட்டு, எக்ஸ்ட்ரா குறியீடு முன்னுக்கு பார்க்குறேன், ஒன்றுமில்லாடி ப்ளஸ். அப்போ வைர குறியீடும் ப்ளஸ், இதுவும் என்ன சக. அப்போ பருமன் சமன், குறியீடும் சமன். அப்போ என்ன செய்யணும், கழிக்க வேண்டும். பருமன் சமனாகவும் குறியீடும் சமனாகவும் இருந்தால் கழிக்கணும். கழிக்கும் போது பிள்ளைகள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த சமன்பாட்டில் எது பெரிய பெருமானம், 8 பெருசா 2 பெருசா, 8. அப்போ 8 எத்தனையாம் சமன்பாடு, 1வது. அப்போ முதலாவது சமன்பாட்டிலிருந்து இரண்டாவது சமன்பாட்டை கழிக்கணும். அப்போ இங்கே பெரிய பெருமானம் வந்தால் இரண்டாம் சமன்பாட்டில் இருந்து முதலாம் சமன்பாட்டை கழிக்கணும். புரிந்து கொண்டுட்டீங்களா? ஓகே. இப்போ என்ன செய்யணும், முதலாம் சமன்பாடு x + y கழிக்கணும். ரெண்டாவது கோவை 2x + y சமன் 8 / 2 என்று ஒரு மாணவன் இவ்வாறு போட்டால் இது பிழை. ஏனென்று சொன்னால் இந்த கழித்தல் வரக்கோல நீங்கள் இந்த ரெண்டாவது கோவைக்கு பிரக்கெட் பண்ணலன்னு சொன்னால் இந்த மறை 2xக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வார விடை பிழையாக இருக்கும். கழித்தல் வரக்கோல மட்டும் இரண்டாவது கோவைக்கு மட்டும் பிரக்கெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோவைக்கு பிரக்கெட் பண்ண தேவையில்லை. ஆனால் கூட்டல் வரக்கோல பிரக்கெட் பண்ண தேவையில்லை. கூட்டும் போது பிரக்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கழித்தல் வரக்கோல மட்டும் பிரக்கெட் பண்ணணும். மறையால் அடைப்பை நீக்கினா மறை 2x, மறை இன்டு நேர் மறை சாமன், 8ல் 2 போனால் 6.
யாரை இல்லாமல் செய்கிறதுக்கு பிளான் பண்ணின y அது பெய்த்திரும். எக்ஸிலிருந்து மறை 2x போனவங்களுக்கு தெரியும் மறை எக்ஸ். மறை எக்ஸுங்கிறது மறை 1x சமன் 6. காண வேண்டிய தெரியாக்கணியம் எப்பொழுதும் நேராக இருக்கணும். அப்போ இந்த மறை 1 பெருக்கப்பட்டா சமனுக்கு அங்கால போனால் மறை 1 பிரிப்படும். நேர மறையால பிரித்தா மறை 6 ஒன்றால பிரித்தா 6. அப்போ எக்ஸின் பெருமானம் மறை 6 என்று மறை பெருமானத்தில் வருது. இப்போ வைய கண்டுபிடிக்கணும்னா எக்ஸாமன் மறை 6ஐ நான் ஒன்றில் பிரதியிடப்பேன். ஒன்றில் பிரதி இடன்னு போட்டு x plus y சமன் 8. அப்போ எக்ஸின் பெருமானம் மறை 6 ப்ளஸ் y தெரியாது 8. அப்போ 6 கழிப்படுது. சமனுக்கு அங்கால போனால் கூட்டுப்படும். அப்போ 8 சாக 6 yயின் பெருமானம் 14 என்று வரும். அப்போ இறுதியாக எக்ஸின் பெருமானம் மறை 6 yயின் பெருமானம் 14 என்று எழுதி கொள்ள வேண்டும். இது சரியா பிழையாங்கிறத ஒரு சமன்பாட்டில் போட்டு செக் பண்ணி பாருங்க. வைர பெருமானம் 14, எக்ஸின் பெருமானம் மறை 6 கூட்டக்கோல 6 ரூபாய் கொடுக்கணும். மறை என்ன காசு கொடுக்கணும்? 14 ரூபாய் இருக்கு. அப்போ இருக்கிற காசை கொடுத்தோம் என்று சொன்னால் எடுக்க வேண்டிய காசு 6 ரூபாவை எடுத்து விட்டு மீதியாக 8 ரூபாய் தருவான். ஸோ நம்ம செய்த விட சரி. இவ்வாறு நீங்கள் கரெக்ஷன் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். மூன்றாவது கேள்வி 3m சய 2n சமன் 10. அப்போ இது முதலாம் சமன்பாடு. மறை 3m சக n சமன் மறை 14. இது இரண்டாம் சமன்பாடு. இப்போ பாருங்க, எந்த தெரியா கணியத்தின் பருமன் குணகம் சமனாக இருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ எண்ணினுடைய பருமன் சமன் இல்லை. எம்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்மினுடைய பருமன் சமன். பருமன் மட்டும் சமனாக இருந்தால் போதுமா? இல்லை, குறியீட்டையும் பார்க்கணும். அப்போ அதற்கு முன்னுக்கு வர குறியீட்டை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ பருமன் சமன், குறியீடு வித்தியாசம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும் என்று படிச்சிருக்கோம். ஸோ முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் கூட்ட போகிறோம். அப்போ 3m சாய 2n கூட்டல் அடையாளம் கூட்ட போகிறோம். இது மறை 3mங்கிறதால மட்டும் நான் பிரக்கெட் பண்ணுறேன். சாக n சமன் 10 கூட்டல் அடையாளம் மறை 14 கூட்டப்புறம் மறை 14. கூட்டல் வரக்கோல கோவைக்கு பிரக்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கழித்தல் வரும்போது தான் பிரக்கெட் பண்ணணும். யாரை இல்லாமல் செய்கிறதுக்கு நாம் கூட்டினோமோ அந்த உறுப்பு வராது. ப்ளஸ் 3m மறை 3m வெட்டுப்படும். இங்கே பாருங்கடா 2 ரூபாய் கொடுக்கணும், 1 ரூபாய் இருக்கு. ஏற்கனவே செய்தது போன்று மறை 1n சமன் ப்ளஸ் மைனஸால் பிரித்தா மறை என்று வரும். 10ல் இருந்து 14 கழிக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும் மறை 4. அப்போ விட மறை 4 என்று வரும். அப்போ காண வேண்டிய தெரியா கணியம் எப்போதும் நேராக இருக்கணும். ஸோ மறை 1 பெருக்கப்படுது, அங்கே போனால் பிரிப்படும். அப்போ n சமன் மறைய மறையால் பிரித்தா நேர், 4 ஒன்றால் பிரித்தா 4 என்று விடை வரும். அப்போ n சமன் 4ஐ நான் 1ல் பிரதிடுறேன். சரி, நீங்கள் 2லையும் போடலாம், இல்லாட்டி 2ல் போட்டு காட்டுறேனே இதை மட்டும். சரியான நீங்கள் எந்த சமன்பாட்டில் போட்டாலும் சரி, பிரச்சனை இல்லை. நான் 2ல் போட போகிறேன். அப்போ மறை 3m ப்ளஸ் n மறை 14. அப்போ மறை 3m எண்ணுக்கு என்ன பெருமானம் 4. ஸோ இங்கே குறியீடு சகங்கிறதால சக 4 சமன் மறை 14. கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும். அப்போ மறை 3m சமன் மறை 14 கீழ் மறை 14 சய 4 என்று வரும். அப்போ மறை 3m சமன் 14 ரூபாய் கொடுக்கணும், திருப்பியும் 4 ரூபாய் கொடுக்கணும்ங்கிறதால மறை 18 என்று வரும். அப்போ காண வேண்டிய தெரியா கணியம் நேராக இருக்கணும் என்று சொன்னேன். அப்போ மறை 3 பெருக்கப்படுது, அங்கால போனால் அதே மறை 3 தான் பிரிப்பாடு. சரியா, இது கூட்டல் கழித்தல் வரல, இது மறை பெருமானம் பெருக்கப்படுது. அப்போ மறைய மறையால் பிரித்தா நேர், 18ல் 3 6 வரும். அப்போ எம்மின் பெருமானம் 6. அப்போ இறுதியாக n சமன் 4 m சமன் 6 என்று எழுதி கொள்ள வேண்டும்.
அப்போ இது கரெக்ஷன் பாருங்க சரியா பிள்ளையாண்டு. எண்ணுக்கு 4 சொன்னீங்க 2 எண் இருக்கு, அப்போ 8 வரும். எம்முக்கு 6 சொன்னீங்க 3 எம் இருக்கு, அப்போ 18. 18லிருந்து 8 போனால் 10 வருதா இல்லையா? அப்படி நீங்கள் கண்ட விட சரியா பிள்ளையாங்கிறத கரெக்ஷன் பார்த்து கொள்ள முடியும். இறுதியாக ஓர் உதாரணத்தை பற்றி பார்ப்போம். இப்போ 4வது உதாரணம், ஒரு வசனத்தில் இந்த கேள்வி இடம்பெறுது. வசனத்தை தெளிவாக வாசித்து அந்த ஒருங்கமை சமன்பாட்டை உருவாக்கணும். ரைட், இப்போ பாருங்க, இரு எண்களின் கூட்டுத்தொகை 10, அவற்றின் வித்தியாசம் 2 ஆகவும் இருப்பின் அவ்விரு எண்களையும் x, y, ஒரு எண்ணை x என்று எடுக்கட்டால் மற்றைய எண்ணை y என்று எடுத்து ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை உருவாக்கி அவ்வெண்களை காண்க. அப்போ ஒரு எண் x மற்ற எண் y என்று சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ரெண்டையும் கூட்டட்டும். அப்போ கூட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எக்ஸையும் வையையும் கூட்டும் போது வார விடை 10. அப்போ x + y = 10. அவற்றின் வித்தியாசம் என்று சொன்னால் கழிக்கணும். அப்போ எப்பயும் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த தெரியா கணியத்திலிருந்து செகண்ட் போட்ட தெரியா கணியத்தை கழிக்கணும். கழிக்கும் போது வார வித்தியாசம் 2 என்று சொல்லப்படுது. இது 2ஆம் சமன்பாடு. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த முதலாவது உதாரணம் போன்றுதான் இந்த கேள்வியும் சமன்பாட்டை உருவாக்கி இப்போ நீங்கள் எக்ஸையும் இல்லாமல் செய்யலாம், வையையும் இல்லாமல் செய்ய முடியும். காரணம் எக்ஸினுடைய பருமனும் சமன், வையினுடைய பருமனும் சமன். நான் வையை இல்லாமல் செய்ய போகிறேன். காரணம் என்னென்னு சொன்னால் அதில் குறியீடு வித்தியாசம். வித்தியாசம் என்றால் கூட்டணும். அப்போ கழித்தலை விட கூட்டுவது இலகுவாக இருக்கும். அதனால் நான் வையை இல்லாமல் செய்கிறதுக்காக வையினுடைய பருமன் ஒன்றுமில்லைன்னா 1 இருக்கு, பருமன் சமன் குறியீடு வித்தியாசம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். அப்போ முதலாம் சமன்பாட்டையும் 2ஆம் சமன்பாட்டையும் கூட்டணும். அப்போ x + y சாக x y சமன் 10 சாக 2 அங்கனையும் கூட்டணும். அப்போ யாரை இல்லாமல் செய்கிறதுக்கு நான் கூட்டினோனோ அது வராது. அப்போ y வெட்டுப்படும். எக்ஸும் எக்ஸும் 2x = 12. அப்போ 2x 12னா ஒரு எக்ஸின் பெருமானம் 6 என்று வரும். அப்போ x = 6ஐ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாம் சக வரக்கூடிய சமன்பாட்டில் போட்டு செய்கிறது இலகுவாக இருக்கும். நீங்கள் 2ஆம் சமன்பாட்டிலையும் போடலாம், அதை விட வரும். சுருக்களை தெளிவாக செய்யணும். ஸோ நான் 1இல் பிரதியிட்டு காட்டப்படுறேன். 1இல் பிரதிடல். அப்போ x + y = 10. அப்போ எக்ஸுக்கு கண்ட விட 6 சாக y = 10ண்டா 6 கூட்டுப்படுது, அங்கால போனால் கழிப்படும். அப்போ வையின் பெருமானம் 4. அப்போ இறுதியாக எழுவனும் எக்ஸின் பெருமானம் ஓர் எண் 6ண்டா மற்ற எண் வைர பெருமானம் 4. அப்போ இதை கரெக்ஷன் பாருங்க சரியா பிள்ளையாண்டு. எக்ஸுக்கு 6 வைக்கு 4 என்று சொன்னால் 6 சாக 4 10 வருதா இல்லையா? அதே எக்ஸுக்கு 6 வைக்கு 4 கழித்தா 2. அப்போ கூட்டினா 10 கழித்தா 2 என்று சொன்னால் அந்த எக்ஸின் பெருமானம் 6, வையின் பெருமானம் 4. அப்போ இவ்வாறு வசனத்தில் தரப்படக்கூடிய அந்த ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை நீங்கள் உருவாக்கி அதனை தீர்த்து விடையை கண்டுபிடிக்க வேண்டும். இவ்வளவுதான் ஒருங்கமை சமன்பாட்டில் இருக்கக்கூடிய விடயங்கள். அப்போ இத்துடன் சமன்பாடு என்ற 15ஆம் அலகும் முடிவடைந்துள்ளது. அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கோப்பில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் உங்களுக்கு குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.